நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணாம, சுவிசேஷத்தை சொல்லாம, சில சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு மந்தமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுக்காக வேத வசனத்தின் அடிப்படையில் நான் இன்னைக்கு உங்களோட தியானிக்க போறேன். எஸ்தர் 4வது அதிகாரத்துல வேதாகமம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இன்னைக்கு ஜனங்கள் என்ன சாக்கு போக்கு சொல்றாங்கன்னா, அநேக சாக்கு போக்குகள் இருக்குது. அதை நான் சிலவற்றை உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். எங்களுக்கு வேத அறிவு இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை சொல்லத்தக்க எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி சில சாக்கு போக்கு சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு உலகத்துல எல்லா இடத்துலையும் குறைந்த அமௌண்ட்ல குறைந்த மாதத்துல பைபிள் காலேஜ் நடந்துட்டு இருக்குது. நீங்க அங்க போய் சேர்ந்து உங்களுடைய வேத அறிவை வளர்த்து கொடுங்க. இல்லைன்னா வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு வேத அறிவு வேணும்னு சொல்லி நீங்க வாஞ்சியாக இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பைபிள் நாலேஜ் நல்லபடி வேதத்தை அறியத்தக்க உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. 2வது என்ன சொல்றாங்கன்னா, நான் நல்ல வேலையில இருக்கிறேன், ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஊழியத்தை பண்றேன் அப்படின்னு சில பேர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அந்த வயசான காலத்துல உங்களை கவனிக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படும். அதனால நல்லா இருக்கிற காலத்திலே அதுக்காக வேலையை விட்டுட்டு வாங்க நான் சொல்ல வரல. வேலையில இருந்துகிட்டே கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். சிலர் சொல்றாங்க, எங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை நாங்க எப்படி பார்க்க முடியும் ஊழியம் பண்ணா? அன்றைக்கு பஞ்ச காலத்திலே எலியாவுக்கு உணவு கொடுத்த அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதை நம்புங்க, விசுவாசிங்க. அதே மாதிரி நான் என் சொந்த குடும்பத்தை விட்டு என்னால போய் ஊழியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குடும்பத்தோடு இருந்துகிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னை நாடுகள், அதாவது மற்ற நாடுகளிலிருந்து மிஷினரிகள் தங்கள் நாட்டை விட்டு நம்ம நாட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை அறிவித்ததுனால தான் நம்ம அந்த உண்மையான தெய்வத்தை நம்ம இன்றைக்கு நம்ம அறிந்திருக்கிறோம். அநேக மிஷினரிமார்கள் நமக்காக ரத்த சாட்சியாக எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோம். இந்த பைபிள் நம்ம கையிலுக்கு கிடைச்சிருக்குது. அதை நன்றாக அறிந்து கொடுங்க. சில பேர் சொல்றாங்க, என் பிள்ளைகளுடைய படிப்பு என்ன கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லா இடத்துலையும் மிஷினரிமார்கள் குழந்தைகளை படிப்பதற்காக இலவச கல்லூரிகள் இருக்குது. ஒரு உதாரணமாக நான் சொல்லணும்னா, டோனாவூர்ல சந்தோஷ் வித்யாலயா இருக்கிறது. அதனால அதை பற்றி கவலைப்படாதுங்க. சில சாக்கு போக்கு சொல்றாங்க, நான் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்பானா? நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அதை நம்புங்க, விசுவாசிங்க. இதே மாதிரிதான் மோசையை கூப்பிடும் பொழுது கர்த்தர் வந்து மோசையை கூப்பிடும் பொழுது மோசை என்ன தர்மா சொன்னாப்ல, ஆண்டவரே நான் திக்கு வாயி, நான் மந்த வாயி. உடனே அதுக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். மோசையின் மூலமாக கர்த்தருடைய கிருபையினால மோசையை வைத்து எத்தனை ஜனங்களை வனாந்தரத்தில் அவங்க கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு திறமை இருக்கணும், அழகு இருக்கணும், பெரிய டேலண்ட் இருக்கணும்லாம் தேவையில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுங்கிறத வாஞ்சி இருந்தா போதும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கட்டளை என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலே நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இது கர்த்தருடைய கட்டளை. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது ஒவ்வொருடைய தலையாய கடமை. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணுகிறோமா? கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம புறஜாதிகளுக்கு அறிவிக்கிறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.